நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம பார்க்குறது வந்துட்டு அடிப்படை தேவையான ஒரு விஷயம், அதாவது கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கோம். முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிரார்த்தனை அப்படிங்கிறது தனியாக வைக்கிறது, அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இறைவனிடம் கேட்பது தான் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது. கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அனைவரும் ஒரே மனதுடன் வந்துட்டு இறைவன்கிட்ட கேட்கறது தான் கூட்டு பிரார்த்தனை அப்படிம்பாங்க. அது ஒரே நேரத்துலையும் கேட்பாங்க, வெவ்வேறு காலகட்டங்கள்லையும் கேட்கக்கூடிய வழக்கமானது அந்த கூட்டு பிரார்த்தனையில் உண்டு. ஆனால் எல்லாத்தோட இலக்கும் வந்துட்டு ஒன்றாக இருக்கும். இதை நம்மளால் பார்க்க முடியுமானா கட்டாயமாக வந்துட்டு இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளை பார்த்துருக்க முடியும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் வசித்தவர்களுக்கு ரொம்பவே எளிதாக புரியும்படியாக நாம் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் மழை கால பொய்த்து விட்டன, ரொம்ப வறட்சி ஏற்படுகிறது அப்படின்னா கிராமத்தில் ஒரு வழக்கம் உண்டு. வீட்டுக்கு போய் இளம் பெண்கள் வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க. பாட்டு அது ஒரு 10-15 நாளைக்கு ஒவ்வொரு ஊர் வழக்கப்படி வந்துட்டு பாடுவாங்க. பாடிட்டு கடைசியாக ஒரு சடங்கு செய்வாங்க. கண்டிப்பாக அந்த சடங்கை முடிக்கும் போது வந்துட்டு மழை வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ அந்த பெண்களோட மனதில் இருக்கிறது என்னன்னா, மழை வரணும் அப்படிங்கிற ஒரே பிரார்த்தனையாக இருக்குமே தவிர தனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு அவர்கள் யாருமே எதையும் வேண்ட மாட்டார்கள். அப்போ அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த நெருக்கடியான காலகட்டத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றாலும் அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் தான் ரொம்பவே குறிப்பாக சொல்லப்படுறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே கோவிலில் போய் கூட்டு பிரார்த்தனை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்த இடத்திலிருந்தே எல்லாரும் ஒரே கருத்தோட இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான தொற்று நோய்கள் பரவாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட கோரிக்கையாக வச்சு வீட்டில் இருந்து ருத்ர ஜபம் பண்ணலாம், லலிதா சகஸ்கரநாம பாராயணம் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு இது எதுவும் தெரியலையா, அமைதியாக மனசுக்குள்ளே வந்துட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து இந்த உலக மக்கள் மீண்டு வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வந்துட்டு இறைவன் முன்னாடி செய்யறது கண்டிப்பா நல்ல பலனை அளிக்கும். இதை வந்துட்டு எப்படி செய்யறது, வீட்டில் இருக்க 5 பேர் சேர்ந்து செஞ்சாலும் அது கூட்டு பிரார்த்தனை தான். ஒரே நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது இந்த உலக நன்மைக்காக, இந்த ஊர் நன்மைக்காக வந்துட்டு நாம் வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம். இந்த நேரக்கட்டத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆஞ்சநேய வழிபாடு அப்படிங்கிறது, ஆஞ்சநேயரோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி காலகட்டத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர்றதில் அது பெரும் பங்கு வகிக்கக்கூடிய வழிபாடாக கருதப்படுகின்றது. அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடை வந்துட்டு இந்த நேரத்தில் பண்ணலாம். நரசிம்மர் வழிபாடுமே ரொம்ப சிறப்பான விஷயம். நரசிம்மர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவினைகளை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தார் அல்லவா. அதே போல தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து நாம் வெளியே வரணும் அப்படின்னா அந்த நரசிம்மரோட வழிபாடும் மிகவும் புனிதமானது. அதுவும் எந்த நேரத்தில் பண்ணணும்னா, சாயந்தரம் அந்த 4 to 6 அப்படிங்கிற அந்த இரண்டி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பகலும் அல்லாத இரவும் அல்லாத நேரம், அந்த நேரங்களில் நம்ம நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே உத்தமம். அந்த நேரக்கட்டங்களில் சுடு பாலை வச்சு நரசிம்மரோட போற்றி மந்திரங்களை சொல்லி உலகக்ஷேமத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கட்டாயமாக அதற்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடட்டும். எல்லாருமே ஒரே மனதோடு வந்துட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இயற்கையே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது இறைவன் மனம் இறங்கி வந்து நமக்கு அதற்கான பலன்களையும் கொடுப்பார் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.